ஒரு பஸ்ல வந்து 2 பெண்கள் வந்துட்டு இருந்தாங்களாம். பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அந்த கண்டக்டர் கூப்பிடுவாங்க, வாயா அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்டுருக்க. இந்த ஜன்னலை திறந்துட்டு போ. சரி, பக்கத்துல இந்த ஜன்னல் திறந்துட்டு ஒரு போயிட்டார். பக்கத்துல இருந்தா உடனே வாயா, மறுபடியும் வாயான்னு கூப்பிட்டுருக்கு. வந்து என்ன இந்த ஜன்னலை மூடிட்டு போ அப்படின்னு இருக்கு. மூடிட்டு போனார். மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது, வாமா வாயா வாயான்னு மறுபடியும் கண்டக்டர் கூப்பிட்டு, இந்த ஜன்னலை வந்து நீ மூடி வச்சீங்கன்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன். அப்புறம் உடனே பக்கத்துல இந்த அம்மா தபாரியா அந்த அம்மா பேச்ச கேட்டுட்டு நீ திறந்து வச்சீங்கன்னா நான் குளிர் தாங்காம செத்து போடுவேன் அப்படின்னு அவர் தலையை பிச்சுக்கிறார் கண்டக்டர். அப்ப அந்த பஸ்ல பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்ல வீடு குடிச்சிட்டு வரான். அவர் கூப்பிடுறான் அந்த ஆளு, அந்த கண்டக்டர், இங்க வாயா, அங்க என்ன தகராறு அப்படின்னு கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லையா, அந்த அம்மா வந்து ஜன்னலை திறந்தா செத்து போவாங்கிறது, இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது. நான் என்னையா பண்றது ஒரு ஆள், இதுக்கு ஏன் கவலைப்படுறேன், நான் சொல்றத கேள்வி. கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை மூடி வை, அந்த அம்மா செத்து போவோம். அப்புறம் திறந்து வை, இந்த அம்மா செத்து போவோம், நாம நிம்மதியா போகலாம். அவருக்கு கோவம் வந்துட்டது கண்டக்டருக்கு. நீ உனக்கு என்ன நீ பாட்டுக்கு சொல்லிட்டு கொடுவ, அந்த 2 அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது அப்படின்னா, கவலையே படாத, 2 பேருக்கும் நான் தான் வீட்டுக்காரன். அதனாலதான் அந்த யோசனையை சொன்னேன் உங்ககிட்ட. இதுதான் இந்த 1க்கு மேல போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம்.